நிச்சயம் என்னுடைய நோக்கம் நிறைவேறாமல் நான் இங்கிருந்து எங்கும் செல்ல போவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் அருணாசுரனுக்கு வாக்களித்துள்ளேன். பஞ்சபூதமான தேவர்களையும் அவர் முன்பு அழைத்து சென்று அவருக்கு நான் அளித்த வாக்கினை நிறைவேற்றுவேன். இப்பொழுது மகா காளியும் கார்த்திகேயனும் யுத்த களத்தில் மோதுவதற்கு தயாராக இருந்தால் நான் கார்த்திகேயனுக்குள் எனது சக்தியை அதிகமாக்க வேண்டும். கார்த்திகேயனுக்குள் இருக்கும் தன் தாயின் மீதான அனைத்து விதமான உணர்வுகளையும் அழித்தாக வேண்டும். எனக்காக அவன் வேலை செய்து கொண்டிருப்பதை அந்த உணர்வுதான் தடுத்துக் கொண்டிருக்கிறது. என் வழியிலிருந்து விலகிவிடுங்கள் தாயே. என்னுடைய நோக்கம் நிறைவேறாமல் நான் இங்கிருந்து எங்கும் செல்ல மாட்டேன். நான் தாயல்ல, மகாகாளி. இப்பொழுது உன் முன் நிற்பது உன் தாயல்ல, இந்த பிரபஞ்சத்தின் தாய் காளியாக நிற்கிறேன். ஏனென்றால் இன்று ஒரு தாய் தனது புதல்வனை காக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மற்றொரு புதல்வனுடன் மோதியாக வேண்டும். உன்னுடைய தாய் உன்னிடம் கூறியவற்றை நான் இன்று உனக்கு நினைவூட்டப் போகிறேன். ஒருவருக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றுவது தர்மம்தான். ஆனால் அதற்காக தவறான வழியை தேர்ந்தெடுத்து விடாதே மகனே. அருணாசுரனுக்கு நீ அளித்த வாக்கை நிறைவேற்றுவது உனது தர்மம் என்று நீ நினைத்தால் உனக்கு ஒன்றை நினைவூட்டுவது எனது கடமையாகும். எந்த ஒரு வாக்கையும் நிறைவேற்றுவதற்கு முன்பு உனது தலையாய கடமை தர்மம் எனப்படுவது தேவர்களின் சேனாதிபதியான உனது கடமையை நிறைவேற்றுவதில் இருக்கிறது. ஆனால் துர்பாக்கியவசத்தால் அவர்களது பாதுகாவலனே அவர்களை இன்று அழிப்பதற்காக வந்துள்ளான். பாதுகாப்பா? நான் இன்று இவை அனைத்தையும் செய்வதற்கு காரணமே இந்திரதேவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றாததே ஆகும். இன்று தாங்கள் தங்களுடைய தர்மத்தை நிறைவேற்றுங்கள். நானும் என்னுடைய கடமையை நிறைவேற்றியே தீர்வேன். தந்தையே, நாம் எப்படியாவது இந்த யுத்தத்தை நிறுத்தியாக வேண்டும் தந்தையே. ஒன்றை மட்டும் என்னால் உணர முடிகிறது தந்தையே. தமையனை எவரோ நிச்சயமாக வசியப்படுத்தி வைத்துள்ளனர். தமையன் தன் விருப்பத்தால் இதை எதையும் செய்யவில்லை. தந்தையே, தாயாரை தடுங்கள் தந்தையே. விநாயகா, சில சமயங்களில் குழந்தைகளின் நலனிற்காக பெற்றோர்கள் எடுக்கும் முடிவானது கடுமையான ஒன்றாகவும் இருக்கலாம். எனினும் அந்த முடிவுகள் குழந்தைகளின் நலத்திற்காகவே அமையும். ஆனால் பெற்றோர்களின் துயரங்களை பிள்ளைகளால் உணர இயலாது. உனது தமையனுக்கு அவன் செய்யும் கர்மமானது உச்சிதமானது, தர்மத்தின் வழியிலானது. ஆனால் உன் தமையன் கார்த்திகேயனை அருணாசுரன் தன்வசப்படுத்தி வைத்திருப்பதை உனது அன்னை அறிவார். அவனின் இச்சைப்படியே முருகன் இதை செய்கின்றான். ஆகையால் கார்த்திகேயன் மகாகாளியின் வாயிலாக புனிதமடைய வேண்டும். தங்களுடன் யுத்தம் புரிவதற்கு என்னுடைய சக்திகள் போதுமானவையாகும். ஆனால் தாங்கள் என்னுடைய குருவாவீர். ஆகையால் நான் தங்களுடன் யுத்தம் புரிய விரும்பவில்லை. ஆனால் நான் அளித்த வாக்கினை காப்பதற்காக தங்களுடன் யுத்தம் புரிவதற்கும் நான் தயாராக உள்ளேன். ஆனால் பிரபு, இந்த யுத்தமானது துவங்குவதற்கு முன்பு நாங்கள் கார்த்திகேயனிடம் பேசி பார்க்க ஒரு முறை அனுமதி வழங்குங்கள். இது அவசியமற்றது அக்னிதேவா. அவ்வாறு ஒரு காரியத்தை செய்து சங்கடத்தை களைய விரும்பினால் சங்கடங்கள் விபரீதமாகும். இருப்பினும் இதற்கான முடிவை தாங்களே தீர்மானிக்க வேண்டும். கார்த்திகேயா, நான் உனக்கு அளித்த சக்திகள், பயிற்சிகள் மற்றும் வரத்தை எனக்கு எதிராகவே இன்று நீ பயன்படுத்துவாய் என்பதை எவரும் அறிந்திருக்கவில்லை.
கார்த்திகேயன் மெல்ல மெல்ல பஞ்சபூத தத்துவங்களை தன்வசப்படுத்தும் பொழுது இங்கிருக்கும் அனைத்து அக்னி குண்டங்களும் ஒவ்வொன்றாக கொழுந்து விட்டு எரியத் தொடங்கும். ஆனால் அதற்காக நான் கார்த்திகேயனை முழுதாக வசப்படுத்தியாக வேண்டும். அருணாசுரனுக்கு அளித்த வாக்கிற்காக நீ இந்த யுத்தத்தை துவக்கியதன் மூலம் நீ உன்னுடைய சேனாதிபதியின் பதவியை மட்டும் விட்டுவிடவில்லை. மாறாக உனது தாய் தந்தை இதுவரை உனக்கு அளித்த பண்பாட்டையும் கூட நீ கேள்விக்குறியாக்கி விட்டாய் கார்த்திகேயா. இப்பொழுதும் அனைத்தும் சரியாகிவிடும் கார்த்திகேயா. அனைத்தையும் விட்டுவிடு. இந்த தீய சக்தியிலிருந்து விடுபடுவதற்கு நான் உனக்கு உதவி புரிகிறேன். நீ இந்திர தேவனை தாக்கினாய். அந்த தவறுக்காக நான் உன்னை மன்னித்து விடுகிறேன். உன்னை அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்தும் விடுவித்து விடுகிறேன். நன்றி தாயே. இப்பொழுதும் வாய்ப்புள்ளது கார்த்திகேயா. நீ நினைத்தால் இந்த தவறினை குற்றமாகாமல் தடுத்து நிறுத்திவிட முடியும். உன்னுடைய தாயாகிய என்னால் இதிலிருந்து விடுபட உதவி புரிய முடியும். மகனே, நீ அளித்த வாக்கை காப்பாற்றியாக வேண்டும் கார்த்திகேயா. நான் என்னுடைய கடமையை செய்வதிலிருந்து தங்களால் என்னை விலக்க இயலாது. என்னுடைய லட்சியம் ஒன்றுதான், என்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதே ஆகும். எனது எண்ணத்தின் முதல் படி நிறைவேறிவிட்டது. கார்த்திகேயன் பூமாதேவியை சிறைப்பிடித்து விட்டான். கார்த்திகேயன் இப்பொழுது தான் அளித்த வாக்கிற்காகவே தர்மத்தின் வழியை தவறவிட்டான். அந்த வாக்கானது மாய வலையால் சூழப்பட்ட ஒன்றாகும். உண்மை என்பது இனி வெளிப்பட்டே ஆக வேண்டும் விநாயகா. இவ்வுண்மை கார்த்திகேயன் முன்பும் பிரபஞ்சம் முன்பும் வெளிப்படும் சமயத்தில் இப்பிரபஞ்சமே சமநிலையற்று காணப்படும். இப்பொழுதும் சமயம் உள்ளது, திறந்துவிடு. மரணத்தை ஏற்கவும் தயாராக உள்ளேன். ஆனால் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன். நாம் வாக்களிக்கும் முன் அதன் பின்னணியை ஆராய்ந்து வாக்களிக்க வேண்டும் கார்த்திகேயா. ஒருவரின் முக்கிய தர்மம் அவர் ஏன் அந்த வாக்கிற்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று ஆராயும் தர்மமாகும்.